ஹாய், நான் உங்கள் ஜனனி. வெல்கம் பேக் டு ஜனனி எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவோட மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவலான ராஜா ஃபெஸ்டிவலோட எக்ஸிபிஷனை தான் நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு கடையே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டிலலாம் மாட்டும் இல்லையா, இந்த சங்கு, இந்த மணிங்க, காலிங் பெல் எல்லாமே பித்தளையிலே இருக்குது பார்க்க. இந்த கடையும் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வீட்டில் யூஸ் பண்ணும் இல்லையா, அந்த ஸ்டீமரு, அப்புறம் இந்த குட்டி குட்டி பொம்மைங்க, வால் கிளாக்கு. இங்க பாருங்க, இது ஒரு சிறுத்தை பொம்மை. இது ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கடையை பாருங்க, இந்த ஊஞ்சல், இந்த பின்னாடி இருக்கிற ஹோம் டெக்கர் இதுலமே ரொம்ப கியூட்டா இருந்துக்கு. இந்த பால்கனிலலாம் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன செட் அவுட் மாதிரி, இந்த குட்டியான பிளேஸ்க்கு வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு விநாயகர், இதுவும் பார்க்க அழகா இருக்கு. இந்த கிளாஸ் பார்த்துருக்கீங்களா, நம்ம வந்து இந்த முஸ்லீமோட வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கு. சின்ன வயசுல எனக்கு வந்து நான் அலாவுதீன் அற்புத விளக்குன்னு ஒரு சீரியல் வந்து பார்ப்பேன். அந்த சீரியல்ல வரும் இந்த ஜாடி அதே மாதிரி இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இதை பார்க்கும்போது எனக்கு கரெக்டா அந்த ஞாபகம் தான் வந்தது. இந்த இதை பாருங்க, இது வந்து வெளியே இருந்து டிரான்ஸ்பரண்டா உள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுல ஒரு குட்டி ஸ்பூனும் கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தது. அஞ்சரை பெட்டி எல்லாம் பித்தளையிலே பண்ணியிருக்காங்க. இந்த கடைலாம் நல்லா இருக்கு. நிறைய பொருள் சோல் அவுட் ஆயிடுச்சு போல.
பேரம் பேசி நம்ம 2100 ருபிக்கு வந்து வாங்கிட்டோம். இதை பேங்கிள்ஸு, இந்த கடா பேங்கிள்ஸ், நிறைய இந்த டைப்பு இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ஒன்று 600 800 ரொம்ப காஸ்ட்லி. அதனால தான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக வந்துட்டேன். இந்த கிரீன் கலர் பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஆனால் போட்டு பார்த்தோம் சூப்பராக தான் இருந்தது. நம்ம இந்த ட்ரெஸ்க்கெல்லாம் நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதுக்காக ஒரு நாள் ஷாப் போடணும். நம்ம வந்து இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வரல, விண்டோ ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஏதாவது இருந்தால் நம்ம வாங்குவோம். இவன் பார்த்த உடனே வந்து நான் போனோடனே கூப்பிட்டு அவரோட க்ரீம் எல்லாம் டெமோவுக்கு கூப்பிட்டாரு. பட் ஏதோ டேன் ரிமூவல் க்ரீமாமா, ஒரு 10 மினிட்ஸாக தேய்ச்சி ஒரு கலரை வர வச்சிட்டாரு. திருப்பியும் வந்து ஒரு பிரேக் விட்டு திருப்பியும் ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் மாதிரி ஒன்று போட்டார். அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் அதை வாங்கலை. ஏன்னா எனக்கு அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. நான் வந்துட்டு செக் பண்ணேன், அந்த அளவுக்கு பெரிய இது கிடையாது. பார்த்த உடனே வாங்குற அளவுக்கு அது இம்ப்ரெஸ் ஆகலை எனக்கு. இந்த பஜார் பாருங்க, இது வந்து இதில் இருக்கிற பாய்ஸும் சரி, இந்த இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இவங்கெல்லாம் யாருமே நம்ம ஊரை சார்ந்தவங்க கிடையாது. இவங்கெல்லாம் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க. இந்த பாய்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காய் மாதிரி ஒரு ஃப்ரூட் பார்த்தேன். இந்த பெரிஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அதுதான் அவர் மொழியில சொல்லிட்டு இருந்தாரு, என் வாயிலே வரல. சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அதனால நான் அதை வாங்கலை. ஆனால் அது சாப்பிட்றத விட அதில் விளையாடுறது ரொம்ப நல்லா இருந்தது. ரவுண்டாக காயில் அழகாக இருந்தது. இதுதான் அந்த ஃபுட் ஸ்டாலு. ஏகப்பட்ட கடை, நம்ம ஊர் கடை கூட இதில் தோசை கடை இருக்கு. இது வந்து பீகாரி ஃபுட்டான ஒரு டிக்கி, அதோட பேர். நீங்கள் ராஜஸ்தானி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த கோதுமை உருட்டி சாம்பலில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு அதை தட்டி எடுத்து திருப்பி அதை கீயில் போட்டு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் இது வந்து அவங்க தந்தூரி மாதிரி அழகாக வச்சு தராங்க. ஆனால் என்ன சொல்ல, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பூரி இதெல்லாம், பாவ் பஜ்ஜி, நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபுட் எல்லாமே. ஏன்னா எல்லா ஊரும் வந்து ஸ்டால் போடுறதுனால ஒரு இது வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு. இது வந்து கரிஞ்சி பிட்டா, இது வந்து அரிசி பிட்டா. இது நான் வந்து அவர்கிட்ட அரிசியில் பண்ணுறதா அப்படின்னு கேட்டேன். இல்லை இது வந்து ரவை அது மாதிரி தான் பண்ணுறது. அவரும் வந்து தமிழ்காரர் தான். நான் பேசுகிற ஹிந்திலே அவர் கண்டுபிடிச்சாரு நீங்கள் தமிழா அப்படின்னு. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தான் வீடியோ எடுக்கிறதுக்காக லாஸ்ட்டாக வந்துட்டோமா ஸ்டால் முடிகிற நேரத்தில். ஏன்னா இன்னையோட லாஸ்ட் டே இந்த இடத்துல அவங்களது. இந்த ஆர்னமெண்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது. என்ன சொல்ல, செமையாக இருந்தது, ஃபேஷனபுளாக இருக்குது.
இது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்களா? இது வந்து சங்குப்பூ. ஆனால் இதை நம்ம ஊரோட சங்குப்பூவை வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து நமக்கு வந்து கிலோ 600 ரூபிக்கு விற்கிறாங்க. ஏன்னா அந்த சங்குப்பூ டீ குடிக்கிறதுக்காக. அதை பார்க்க நம்மளாம் அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. நீங்களும் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த சாரீ என்னமோ ரொம்ப கொஞ்சம் கம்மி காஸ்ட்டாக தான் இருந்தது, 1000 ரூபி தான். பட் இருந்தாலும் என்ன சொல்ல, அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிக்கல. இவர் வந்து கர்நாடகாவிலேருந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காரு. இது வந்து கரிஞ்சிபுரம்னு ஒரு பிளேஸ் இருக்காமா, அங்கேயும் வந்து சாரீ நெய்கிறாங்களாமா. அங்கேருந்து இவர் கொண்டு வந்து விற்கிறாரு. நம்ம ஊர் சென்னை, காஞ்சிபுரம், நல்லி இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. இந்த சில்க் சாரீ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அது வந்து 9500 ஆமா. இங்கே இருக்கிற சாரீ எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது எல்லாமே சில்க்கு, ஆனால் சில்க் மாதிரி இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப எம்ப்ராய்டிங் போட்டு நார்த் இந்தியன் சாரீ. இது பார்த்தாலே தெரியுது. ஆனால் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புடவையோட எல்லா கலெக்ஷனும் வந்து வேறு வேறு ஊர்லேருந்து இருக்குது. இவர் வந்து காஞ்சிபுரம், காஞ்சிவரம் அப்படின்லாம் நிறைய பிளேஸ் இருக்குது. ஒடிசாவோட ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு, கர்நாடகாவோட அவங்களோட சாரியோட டிசைனு எல்லாமே அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஊரில் வந்து எங்கே ஷாப்பில் நல்லாயிருக்கும், நாங்கள் வந்து நல்லிலலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆமாம், நல்லியில் சென்னையில் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் நல்லா இருந்தது, ரொம்ப நேரம் பேசுனது அவர்கிட்ட. இதுவும் ஹேண்ட்பேக் வந்து என்ன சொல்ல, சூப்பராக இருந்தது. இந்த தபேலா வடிக்கிற மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃபேஷனபிளாக இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இந்த பேர்ல்ஸ் நைட்டு பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது இது எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். நிறைய வைக்க முடியாது ஸ்டெஃப், ஒரு 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 ஃபோன் கேரி பண்ணி போகலாம். இந்த ஆர்னமெண்ட் எல்லாம் செமையாக இருந்தது. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள். இது வந்து ஒரு நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கலர் ஃபேட் ஆனால் கூட நம்ம விரும்புகிற கலர் வந்து நம்ம இதுக்கு டை பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷலே. இதுவும் சில்க் தான். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கடையே. நிறைய டிசைனர் சாரீ இதெல்லாம், இந்த பிளவுஸு இதெல்லாமே. இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் பேங்கிள் போடுவாங்க.
இது பேர் வந்து ஹாப்பி ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சவுண்டு சூப்பராக வந்தது, பார்க்கவும் அழகாக இருந்தது, டூம் மாதிரி. இந்த கடையில் பாருங்களேன், நிறைய என்ன சொல்ல அழகா இருக்குங்க இந்த பாட்டெல்லாம் பார்க்க. நிறைய ஜுவல்லரி கலெக்ஷனு. ஒரு 1 டே கூட பத்தாது இந்த ஸ்டால்லாம் சுற்றி வர்றதுக்கு. ரபடி தான் டேஸ்ட் பண்ணேன், டேஸ்டாக இருந்தது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.